எப்படி இருந்த எடப்பாடியார் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு கூட இருக்கிறவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்களா? ஐயா எடப்பாடியாரோட நிலைமை கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, யாராச்சும் இருக்கீங்களா? தனியா இருக்கிற பயமா இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்படித்தான் இருக்குதா. ஐயா தரையில உருண்டு புரண்டு தன்னந்தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்காப்லையா. இவங்க அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் எட்டி பார்த்து ஐயா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன் இப்பதான் புரிஞ்சுது. அதான் இப்போ நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் ஐயா கூட கூட்டணியை பத்தி என்ன ஆச்சுன்னு கேட்டா, வந்தாப்ல அப்படின்னு ஐயா பாட்டு பாடிக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணி போறான். இப்ப கூட்டணியை பத்தி பேசுறதுக்காக ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து கோரஸா சொல்லியிருக்காங்க ஓட்டாப்ல. ஏன்னா ஐயா மழை மாதிரி நம்பி இருந்தது ஒரு 3 பேர் முழுசா நம்பினாரு. இப்போ 3 பேரும் மொத்தமா சேர்ந்து ஐயாவுக்கு நாமத்தை போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல 1 கன்ஃபார்ம், 2 தான் 2 கட்டா நிலைமையில இருக்கா. பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தடி கோபி. ஐயோ பாவம், இவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா எறும்பு கூட 7 லிட்டர் கண்ணீர் வடிக்குது சார். அந்த அளவுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துங்களேன். இங்கே இருக்கலாமா, இல்லை இலைக்கு தாவலாமா, இல்லை இலையை தண்டாம அப்படியே தாமரைக்கு குதிச்சிடலாமா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு மாஸ்டர் அப்படின்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது 3 பேர்ல இல்லை, 3 பேர்ல 3ஆவதா இருக்காரு முடியா போச்சுன்னு முடிச்சு விட்டுருச்சு. இந்த பக்கமெல்லாம் வந்துடாத அப்படின்ற மாதிரி. இந்த இடையில 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பாவம் இருதலை அந்த கொல்லி எறும்பு நம்ம சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பாவம் துடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. அந்த 3 பேர், மொதல் ஆள் அண்ணன் ஜி.கே. வாசன், நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ். 2வது ஆள் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சி. 3வது ஆள் பாமக நம்ம அன்புமணி ராமதாசன். இந்த 3 பேருக்கு இடையில ஒருத்தர் ரொம்ப கிளியர் ரூட்டில் இருக்காப்புல. ஓகே, எதுவாக இருந்தாலும் எட்டி மிதிச்சுட்டு போயிடலாம், யார் வந்தாலும் சரி அப்படின்ற லெவலில் அவர் இருக்கார். இந்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, பாச போராட்டம். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. ஏன்னா எந்த பக்கம் தராசை வச்சு பார்த்தாலும் அவங்க கடமைப்பட்டிருக்காங்க. சரி, கணக்கு சரிக்கு சரியாக இருக்குது. முள் டிங் டாங்னு அல்ல, டொயின்னு வந்து சென்டரில் நிற்கிது. எந்த பக்கம் சாய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கு. ஏன்னா இப்போ ஐயா ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் பந்தியில் இலைய போட்டவனுக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறதா, இல்லை பந்தியில் உட்கார வச்சவனுக்கு விசுவாசமாக இருக்கிறதா, அந்த ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனில் உட்கார்ந்துருக்கு. அதாவது இவர் ஐயா இப்போ ராஜ்யசபாவில் இருக்கார் இல்லையா, ராஜ்யசபாவில் ஐயா இருந்தாலும் ராஜ்யசபாவை ஐயா உறுப்பினர் ஆக்குனது அதிமுகலேருந்து ஐயாவை. ஆனால் அவரை உறுப்பினராக்க சொல்லி அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே குறைஞ்சது, மேலேருந்து குறைஞ்சது. அவங்க சொன்னதுனால இவங்க ஆக்கினாங்க. ஆக்கினதுக்காக இவங்களுக்கு விசுவாசமாக இருக்குதா, இல்லை சொன்னதுக்காக அவங்களுக்கு விசுவாசமாக இருக்குதா? நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு லெவலில் ஐயா உட்காந்துருக்கேன். ஆனால் ஐயா ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் மோடிக்கும் ஐயாவுக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பு பயங்கரமான ஒரு பாண்டிங்கு. அந்த சொல்வாங்கல உறுதியானது, தரமானது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் ஐயா மேலே மோடிக்கும், மோடி மேலே ஐயாவுக்கும் பயங்கரமான ஒரு அவங்க மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம். எந்த இடத்துலையும் வந்து விரிசலே விடாத அளவுக்கு ஐயா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருன்னு வைங்களேன். ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவையும் விட்டுற முடியாது. இந்த பக்கம் பழனிசாமி ஐயாவையும் ரொம்ப கேஷுவலாக வந்து அவங்க வந்து தள்ளி விட்டுற முடியாது. ஏன்னா இங்கே எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எங்கே நிற்க வச்சால், அதாவது எப்படி தோக்க போகிறோம் அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்கும் அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க பேசிக்கிறாங்கப்பா. ஆனால் ஐயா பழனிசாமி இதை முன்னமே எதிர்பார்த்துருப்பார் போல். ஏற்கனவே எதிர்பார்த்தா உட்காந்துருக்காரு. கம்முனா டிகோ அப்படின்ற லெவலில் தான் ஐயா வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கார். வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரவேற்போம். போனாலும் எதுவும் பிரச்சனை இல்லை, பிடிச்செல்லாம் வைக்க போகிறது இல்லை, முடிச்சு விடுங்க. ஏன்னா வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கணும், இல்லைன்னா செல்வாக்காவது இருக்கணும். இது 2மே இல்லாமல் அவங்கள வந்து நாம் ஏன் போட்டு பிரித்து பிடிச்சி அப்படியே தொங்கணும் அப்படின்ற ஒரு லெவலில் இவர் இருக்கார் ஐயா பழனிசாமி. அதாவது நீங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு பிரயோஜனமும் இல்லை, போகிறதுனால எங்களுக்கு நட்டமும் இல்லை அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது.
அவரை வந்து அங்கே வந்து இன்னமும் வந்து ஐயாவை வந்து கமான் 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 தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா எந்த பக்கம் போகிறது அப்படின்னு ஒரு உண்மையிலேயே அந்த மனுஷனுக்கு புரியலை. ஒருவேளை இப்போ எடுக்கிற முடிவு தான் இனிமேல் வரப்போகிறதுக்கு வந்து அச்சாரமாக வந்து உள்ளே உட்காந்துருக்கோம். இதுக்கு ஆசைப்பட்ட அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட கதையை ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் முழிச்சிருக்கார். எந்த பக்கம் விசுவாசம், அதாவது 2 பேர் மேலே பகை இல்லை, ஓவர் லவ். அந்த லவ்வில் எந்த லவ்வை ஓகே பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்குது. இதுக்கப்புறம் இப்படியே வந்தோம்னா புதிய தமிழன் ஐயாவுக்கு கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா, அவருக்கு இருக்கிற பிரச்சனையே வேறு. ஏன்னா ஐயா இந்த கஜினி முகமது கூட பயங்கரமாக படையெடுத்திருக்காரு. 1998 இந்த தென்காசியில் எப்படியாவது நின்று நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு நிலப்பில் தொடர்ந்து போராடிக்கிட்டே வர்றாரு. அது இடைவிடாத ஒரு போராட்டம்னு வைங்கல. ஆனால் இந்த தடவை எப்படியாவது உண்மையிலேயே இதை ரொம்ப எதிர்பார்க்க, இந்த அதிமுக பாஜக அந்த பொழந்து போயிருச்சுல்ல, அந்த பொழந்ததை எதிர்பார்க்காத ஆள், அதில் அந்த பொழந்ததில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஆள்னா அது வந்து ஐயா கிருஷ்ணசாமி தான். ஏன்னா எப்படி இந்த தடவை இறக்கி விடுவாங்க, எதையாச்சும் பண்ணி இந்த தடவை அந்த எம்பியை நம்ம நல்லா கட்டியாக கம்பியாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மனுஷன் ஏதோ ஒரு ஐடியாவில் உட்காந்துருந்தார். கடைசியில் இப்படி பொசுக்குன்னு போட்டு உடச்சுட்டியாடா அப்படின்ற மாதிரியே ஐயாவோட ரியாக்ஷன் இருந்தது. ஆனால் ஐயாவும் என்ன நினச்சாருன்னா, சரி இப்போ பரவாயில்ல, இவங்க 2 பேரும் எப்படியாவது ஒன்று சேருவாங்க அப்படின்ற ஒரு நினைப்போடு தான் உட்காந்துருந்தார். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் நாம் ஒரு பாலமாக இருப்போம், அதாவது ஒரு அணிலாவோ ஒரு அனுமாராவோ மாறி 2 பேருக்கு இடையில தூது போய் நாம் பிரிஞ்சதை ஒட்ட வைக்கலாம்னு நினச்சார். கடைசியில் பார்த்தா ஐயாவையே தள்ளி வச்சுட்டாங்க, எட்ட நின்று பக்கத்தில் வராது அப்படின்ற மாதிரி பாசகலேருந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் வந்து இங்கே போய் தென்காசி சீட்டை கேட்க அவங்க தென்காசியெல்லாம் இல்லை, வேறு ஏதாச்சும் ஒன்று கடைசியாக உங்கள் கோட்டாவெல்லாம் இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் வந்து நிற்கக்கூடாது, நாங்கள் முடிச்சுட்டு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல். அந்த நேரத்தில் தான் ஐயாவுக்கு பயங்கரமான கோவம். அவர் ஏன்னா ஐயா கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸோட தமிழ்நாடு டீலராகவே மாறிட்டார். பாசகக்காரங்களை விட பயங்கரமாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை அள்ளி தெளிச்சிருக்கார். உண்மையிலேப்பா அவங்களுக்கே சந்தேகம், இவர் உண்மையிலே அவர் தனியாக கட்சி நடத்துகிறாரா இல்லை இவங்களோட பிரான்ச் எதுவும் நடத்துகிறாரா அப்படின்ற மாதிரியே அவங்களுக்கு ஒரு டவுட்டு. அந்த அளவுக்கு பட்டு தீவிரமான பயங்கரமான ஃபேன் இருந்தாப்புல. எதுக்காக இருந்தார்னா, நாம் இப்படியெல்லாம் இருந்தோம்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நமக்கு இது ஒரு பயன் தரும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தார். ஆனால் இப்போ பாருங்கள், பயன் தரல, பயத்தை தான் இருந்துச்சு. மனுஷன் எங்கேயாவது அங்கே போகிறதுக்காக இருக்கிறப்போ, ஆனால் வெளியிலேருந்து ஏதாச்சும் எதிர்ப்பொருன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேருந்தே வந்திருக்கு. எங்கே போகிற எக்காரணத்தை முதற்கொண்டு அந்த பக்கம்லாம் நீங்கள் போகக்கூடாது, சரியா? அங்கே எப்படி அவர் எவ்வளோ நாசுக்காக வந்து ராஜ்யசபா எம்பி ஆனார், உனக்கு அந்த டேலண்ட் இருக்கா? வீட்டுக்குள்ளேருந்தே வந்திருக்குவா. அடுத்தது நீங்கள் போயிடுவீங்க, அடுத்தது நான் தானே இங்கே உட்காந்துருக்கணும், இவங்களோட மாரடிக்க சொல்லிடலாம், நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, என்ன நடந்தாலும் சரி நீங்கள் அவங்க கூட தான் இருக்கணும், எப்படியாவது பேசி ஈசி தென்காசி பரவாயில்ல விட்டு கொடுத்துருக்க, ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை வாங்கிருங்க, அந்த திறமை கூட இல்லைன்னா அப்புறம் இத்தனை வருஷமாக எதுக்கு தான் நீங்களாம் அரசியல் இருக்கியா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சாப்பிடும் போதெல்லாம் சைடில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்களாம். அதனால் ஐயா எந்த பக்கம் போகிறது முடிவு தெரியாமல் உட்காந்துருக்கு. இதில் மூணாவதாக ஒன்று, பாமக உண்மையிலேயே இந்த தடவை வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் லோக்சபாவில் எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க. இந்த தடவை கூட்டணிக்கு எப்படியாவது வந்துடுவாங்க அப்படின்னு அவரும் நினச்சார். கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி உட்காந்துருக்கப்ப வழக்கம் போல் எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சியாகவே இருக்கு, எதுவும் ஃப்ரெஷ்ஷாக எதுவும் இல்லையே, எங்களா கூட்டணி கட்சியெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிற. யாரும் வரல சார், நாங்களும் எவ்வளவோ அதான் பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் எல்லாருக்கும் ஃபோன் போட்டோம், ஆனால் ஒரு வயலில் எட்டு கூட பார்க்க மாட்டேன்ட்டாங்க, சீட்டு கேட்டு ஒருத்தன் வர மாட்டேன்ட்டா சார் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இனிமேல் வந்து அந்த பக்கம் போகிறது இல்லை, பாமக ஒட்டு மொத்தமாக அவங்க என்ன தான் கையை நீட்டினாலும் இவங்களுக்கு அவங்க கம்பியை நீட்டிட்டாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவங்க எப்படி இவங்க இல்லாமல் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி இவங்க இல்லாமல் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் 40 தொகுதியிலையும் ரெட்டலை சின்னத்திலேயே நிற்கிறது, வேறு யாருக்கும் பங்கு கொடுக்க வேண்டாம். பங்கில் தானே இந்த பிரச்சனை வந்துச்சு, எதுக்கு கொடுக்கணும், எல்லாத்தையும் நாங்களே எடுத்துக்கிறோம். அது சின்ன கட்சியாக இருந்தாலும் இனிமேல் வரப்போகிற கட்சிகளாக இருந்தாலும் அது வந்து ரெட்டலை சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானங்களை நம்ம அண்ணன் பாகுபலி திண்டுக்கல் சீனிவாசனும் அது
இன்னும் நிறைய பேர் கேபி முனுசாமி எல்லாம் உட்கார்ந்துருக்கா ஒட்டுக்கா சேர்ந்து ஐயாவுக்கு கவலைப்படாத ராசா கவலைப்படாத, நம்ம ஜெயிச்சிருவோம் ராசா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஐயாவை தேத்தி உட்கார வச்சுருக்காங்களாம். இது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, ஐயாவுடைய இந்த தந்திரங்கள் இதெல்லாம் வந்து எடுபடுமா, இல்லை மேலேந்து ஏதாச்சும் கொண்டாந்து எரிவாங்களா, அவங்கள சமாளிக்கிறதா இவங்கள சமாளிக்கிறதா இல்லை உள்ளுக்குள்ளே சமாளிக்கிறதா, ரொம்ப பயங்கரமான மும்முனை போட்டின்னு தானே சொன்னாங்க. இங்கே வந்து 8 பக்கமும் போட்டு ஐயாவை நச்சு அப்படியே புளிகிறாங்க, சூசை புளிகிற மாதிரி. என்ன ஆக போகுது அந்த பழம், பழனிசாமி ஐயா என்ன ஆக போகிறாரு, ஸ்ட்ராங்காக நிற்க போகிறாரா இல்லை பஞ்சாமிரதம் மாதிரி கொலன்னு ஆக போகிறாரா அப்படின்றது போக தான் தெரியும். பட் எதுவுமே இப்போதைக்கு தெரியாது. ஏன்னா ஐயாவும் வந்து சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும், ஐயாவை வந்து எந்த அளவுக்கு அது தூக்கி விடும், ஐயாவினால இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இல்லை இவங்களால ஐயாவுக்கு பெனிஃபிட்டா, இதெல்லாம் வந்து இருக்குது இல்லையா. எப்படி அதை கூட்டணியை சேர்த்துக்கிட்டால் மட்டும் பத்தாது, அந்த கூட்டணினால் ஏதாச்சும் 1-2 பிரயோசனம் வேணும். அது யாருக்கு கண்டிப்பாக அது பிரயோசனம் தான், கூட்டணின்றது பிரயோசனம் தான். யாருக்கு பிரயோசனமாக இருக்கான்றது தானே முக்கியம். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். பிப்ரவரியில் பிரித்து மேயிற மாதிரி ஒரு பெருத்த சம்பவம் நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன தெரியுமா, தாமரை இலையை போடுறதா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இலையை போடுறதுனோட நீங்கள் எங்கேயோ போயிடக்கூடாது. அந்த இலை இல்லை, தமிழ்நாட்டில் இலையை போட்டு வலையை விரிக்கிறத ஒரு பெரிய பிளானோடு இறங்குறாங்களா மேலேருந்து. ஐயா மோதி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா. தமிழ்நாடா வடநாடா ரொம்ப நாளாக இந்த செய்தியை காதில் ஊதிக்கிட்டே இருக்காங்க. இந்த குழந்தைங்களெல்லாம் பயமுறுத்தி சோறு விட்டுவாங்க இல்லை, அங்கே பாரு 3 கண்ணை வரேன், அங்கே பாரு புல்லை பிடிக்கிறேன் வரேன், ஒழுங்காக சோத்தத்தை இல்லாட்டி பிடிச்சி கொடுத்துருவேன். அதே மாதிரியே வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்கள. ஐயா மோடி தமிழ்நாட்டில் போட்டி போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு 2024 எலெக்ஷனுக்கு, நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு. இது ரொம்ப நாளாக ஒரு ரூமராகவே ஊருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்கள. ஆனால் இப்போ அந்த ரூமரு ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டில் உட்கார்ந்துருக்காங்க. வரலாம். இது வந்து அவங்களுக்கே பெரிய ஷாக்கு. என்னடா நாம் ஏதோ ஒன்று நினச்சி உருட்டிக்கிட்டு இருந்தா உண்மையிலேயே அது நடந்துரும் போலையே அப்படின்னு அவங்க உண்மையில ஷாக்கு ஆகியிருக்காங்க. இது அவர் நேரடியாக கேட்டிருக்காரு, ஐயா நட்டா கேட்டிருக்காராம்பா. அதனால தான் இப்போ எல்லாரும் அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. இப்போ பாசகவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், தேசிய அளவில் அது பெரிய கட்சி, அதை யாரும் மறுக்கலாம் முடியாது. இவ்வளவு ஏன் உலக அளவில் எடுத்துக்கிட்டாலும் அதிகமான இளைஞர்கள் எழுச்சி வீரர்கள் உள்ள கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாசக தான். அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. அவங்க தான் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பார்ட்டி இன் த வேர்ல்டு. அதாவது பல பார்ட்டிகள் இருக்கும், அதில் இதுவும் ஒன் ஆஃப் த பார்ட்டி. பட் எவ்வளோ பெரிய உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாருங்களேன், அவங்க தமிழ்நாட்டில் அவங்க நிலைமை தண்ணி படாத பாடு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்க. அவங்களும் எவ்வளவோ குரல் வித்தியெல்லாம் காமிக்கிறாங்க, ஆனால் எதுவும் எடுபட மாட்டேங்க. எல்லாம் பார்க்குறாங்க, கை தட்டுறாங்க, ஓட்டை மட்டும் போட மாட்டேங்கிறாங்க. கடைசியில் வேறு எங்கேயாவது குத்தி விட்டு போயிடறாங்க. ஒவ்வொரு முறையும் இதுதான் இங்கே நடக்குது. இவ்வளோ பெரிய கட்சி சட்டசபைக்கு உள்ள ஒரு 4 பேர் அனுப்புறதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு. அதுவும் எப்படி, அவங்களா தனியாக நின்னெல்லாம் கிடையாது, கூட ஒரு ஆள் மேலே குதிரை சவாரி ஏறி ஒரு வழியாக கோட்டைக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் லோக்சபாவுக்கு ஒரு ஆள் இது வரைக்கும் உள்ளே போகலப்பா. அது பாவம், யார் பண்ண மாயமோ யார் விட்ட சாபமோ தெரியலை. அவங்களால இதை வந்து சகிச்சுக்கவே முடியல, கொஞ்சம் கூட அவங்களால சீரணிக்க முடியலன்னு வைங்கள. அது ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அது ஒரு பெரிய வருத்தமாகவே இருக்குது. ரெண்டாவது தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சவுத்தையே எடுத்துக்கலாம். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இப்படி எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் இடிக்குது. ஒட்டுமொத்த சவுத்தும் அவங்கள சவத்தில் தூக்கி வச்சு நிப்பாட்டி சொல்லுது, நீ அது சரிபட்டு வர மாட்டேன், அப்படித்தான் சொல்லி தூக்கி அடிக்கிறாங்கன்னு வைங்க. ஆனால் இந்த தடவை அதை எப்படியாவது மாற்றணும். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஐயா மோடி. அவர் தான் பிரம்மாஸ்திரம்.
அதாவது இருக்கிற ஹையஸ்ட்டு வெப்பன், ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் அவங்கக்கிட்ட இருக்கிறது ஐயா மோடி. ஐயா மோடி மூஞ்சியை காமிச்சா கண்டிப்பாக அத்தனை பேரும் மனசு மாறிடுவாங்க. அப்படி மாறி இருந்தால் கர்நாடகத்தில் ஜெயிச்சிருக்கலாமே. சரி விடுங்க, அந்த கதை நமக்கு, அவங்க ஏற்கனவே அது கொஞ்சம் கவலையில் இருக்காங்க, அதனால் அதுவும் நம்ம சீண்ட வேணாம். அதான் லாஸ்ட் எலெக்ஷனில் ஐயா வாரணாசிலையும் வதோதராலையும் போட்டி போட்டார். அதுக்கப்புறம் அங்கே ரிசைன் பண்ணிட்டு வாரணாசியில் உட்கார்ந்தால் வைங்கள. இந்த தடவை அதே மாதிரி ஊப்பிலையும் தமிழ்நாட்டிலையும் உட்காரலாம், 2 இடத்துல. இதை கனெக்ட் பண்ணி தான் ஆரம்பத்துலேருந்து அவங்க அவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனை வருஷத்தில் ஐயா எவ்வளவோ வெளிநாடு போயிருப்பார். தமிழ்நாடு என்னைக்காவது வந்து பார்த்துருக்கீங்களா? எப்பயாச்சும் எதுக்காச்சும் வந்து பார்த்துருக்கீங்களா? இப்போ திடீர்னு இப்போ லாஸ்ட் இந்த 1 மாதத்துக்குள்ளே 2 தடவை வந்துட்டு போயிட்டாரு. திருச்சி விமான நிலையம், கேலோ இந்தியா, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், இது எல்லாத்துக்கும் ஐயா சடக்கு சடக்கு சடக்கு. இப்போ மறுபடியும் பிப்ரவரி 18ஆம் தேதி இன்னொரு சுற்றுலா வேற வரப்போகிறதா ஒரு தகவல். அது எதுக்காகன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஐயா இங்கே உள்ளே வந்து கோயம்புத்தூரில் வந்து உட்கார்ந்து சில விஷயங்களை ஐயா செய்ய போகிறாரு. முக்கியமான அறிவிப்புகள் அந்த கோயம்புத்தூரில் நடக்க போகிற அந்த பெருங்கூட்டத்தில் நடக்கலாம். அப்படி நடக்கிறதுக்கு அவங்களோட ஆதரவு, மக்களோட ஆதரவு எப்படி இருக்கும், அந்த அறிவிப்பு என்னவா இருக்கும் அப்படின்றாங்கன்னா, மேபி அவங்களுக்குள்ள இந்த முறை தமிழ்நாட்டில் ஜெய்ஹோ அப்படின்னு சொல்லி ஐயா அவங்களுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணலாம். அதாவது ராமநாதபுரத்துலேயும் மேபி இல்லை அப்படின்னா மதுரையிலையும் ஐயா வந்து அவசியம் போட்டி போடுவார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அங்கே வெளியாகலாம் அப்படின்ற ஒரு நினப்புக்கு. இப்போ ஊபியில் ஐயா போட்டி போகிறாரு, தமிழ்நாட்டில் ஐயா போட்டி, ஒரு பேச்சுக்கு தேவையில்லாமல் பிபியெல்லாம் ஏறக்கூடாது. 2லையுமே தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு ஐயா எதோ உதறி தள்ளுவார்னு நினைக்கிறீங்க? ஊபியை உதறி தள்ளுவாரா இல்லை தமிழ்நாட்டை உதறி தள்ளுவாரா? ஏன்னா 2மே ஐயாவுக்கு. ஏன்னா இப்போ ஊபியை உதறவே முடியாது இல்லையா? ஏன்னா ஊபி தான் வந்து ஐயாவோட முக்கியமான ஒரு உறுப்பு இந்தியாவில், இதயம். இப்போ அதை வந்து உதறி தள்ளிட முடியுமா? அப்போ தமிழ்நாட்டு அப்போ எதுக்கு முதல்ல 2 இடத்துல போட்டி போடணுன்ற எனக்கு அந்த டவுட்டு தான். ஏன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயா எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு இடத்துக்கு தான் எம்பி ஆக போகிறீங்க, 2 இடத்துக்கு நீங்கள் எம்பி ஆக போகிறது கிடையாது. அது எதுக்கு தேவையில்லாமல் இங்கேயும் அங்கேயும் போட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல இன்னொரு எலெக்ஷன் தேவையா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு பேசாமல் தமிழ்நாட்டில் நிற்கிறான்ப்பா, நாங்கள் நிற்கிறோம்ப்பா, எங்கள் ஐயாவை நிப்பாடுறப்பா, முடிஞ்சா உங்களால் தோக்கடிச்சு காமிங்க பார்ப்போம். உண்மையில் ஐயா இங்கே நின்னார்னா தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுலலாம் இல்லை. ஏன்னா ஒரு பிரதமர் இது வந்து அங்கே தோத்துட்டாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அவமானம். ஆனால் அதையெல்லாம் நம்மளால கண்டுக்கவே மாட்டாங்க. காமராசரே கழட்டி விட்டாங்க தானே நம்மளால. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு வைங்கள. அதனால அது நமக்கு பிரச்சனை இல்லை, பட் அவங்களுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். பட் இருந்தாலும் ஐயா நட்டா ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் ஒரு வாக்கு முன்னெடுப்புகளை நடத்தியிருக்காரு. அதாவது எப்படின்னா ஒப்பீனியன் போல், என்னப்பா உங்களுக்கு எல்லோரும் ஓகேயா, ஐயா ராமநாதபுரத்தில் நின்னா நமக்கு ராசி எப்படி இருக்கும், வருமா, ஏதாவது தேருமா அப்படின்னு கேட்குறப்ப எல்லாரும் பொதன்னு விழுந்துட்டாங்களா. யாரடா அங்கே அந்த மாதிரி ஐயா அவர் வந்துடணும், ஐயா அவர் வரணும், எங்களுக்கு அவர் வரணும், அவர் தான் வரணும், நின்னா எங்களுக்கு சந்தோஷம். அவங்க எதுக்காக சொல்றாங்கன்னா, இதை சொல்லி நாம இந்த பக்கம் எதையாச்சும் செய்யலாம். ஏன்னா ஐயா அவங்களுக்குள்ள உட்கார்றப்போ அங்கே ஏன்னா இப்போ இவங்களுக்குள்ள போட்டி போகிறதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இங்கே மட்டும் அவர் வந்து கேட்க போகிறது இல்லை, எல்லா ஏரியாவுக்கும் போவார்னு வைங்கள. அவரால் முடிஞ்ச அளவுக்கு மெயினாக கவர் பண்ணுவாப்பில்ல பல இடங்களை. அப்படி பல இடங்களை கவர் பண்ணுறப்போ அது இவங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதான் இவரை வந்து ஒரு பிரச்சார பீரங்கியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பிராண்டை முன்னாடி காமிச்சோம்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வேல்யூ உண்டு, மேபி டெபாசிட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பெல்லாம் இருக்கலாம் இல்லைங்களா. அதனால் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகேங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஐயா இங்கே வர்றது வந்து நாங்கள் பண்ண அதிர்ஷ்டம்
அந்த ராமரே சஃபாரி சூட்டு போட்டுக்கிட்டு வந்து இறங்குற மாதிரி இருக்குது. சஃபாரி சூட்டோ குர்த்தாவோ விதவிதமாக ஐயாவுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஐயா ஒரு வேளை இங்கே எலெக்ஷன் நின்னாலும் முழுக்க நம்ம ஐயாவை வேட்டியோடு பார்க்கலாம். உண்மையாக அந்த கண்கொள்ளா காட்சியை நாதஸ்வர வித்வாசம் அந்த தாடி இடியெல்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு வைங்களேன். எனக்கு உண்மையில் ஐயாவை அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறத விட வேட்டி சட்டையில் பார்க்குறது தான் எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்க்குறப்ப பக்கத்து வீட்டு தாத்தா மாதிரியே இருக்கார். சும்மா சொல்லப்போ சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்காருன்ட்டு அந்த வேட்டி சட்டையில். இப்போ ஐயா மேபி அந்த ராமநாதபுரத்தில் போட்டி போடலாம், அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு அங்கே வரலாம். இது ஒட்டு மொத்தமாக வந்து சவுத்தில், அது அவங்க சென்ட்ரு பாயிண்ட்டாக நினைக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்சஸை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஏன்னா ஹிஸ்டரி மேக்கிங் ப்ரோக்ரஸ். ஒரு எம்பி தமிழ்நாட்டிலேருந்து வர்றது அப்படின்னா அது வந்து ஒரு தமிழ்நாட்டிலையே பாடுறா ஜெயிச்சிட்டா, மற்ற ஊர்லலாம் உங்களுக்கு இதுக்கு மேலே என்னடா வேணாம் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக மேபி அதுவாக கூட இருக்கலாம். அதாவது ஒரு விதை நான் போட்டதுன்னு சொல்லணுமா இல்லையா? எப்பயுமே ஐயாவுக்கு அந்த ஹிஸ்டரி மேக்கிங்கிறது பிடிக்கும். இது வரைக்கும் ஹிஸ்டரி எல்லாம் யாரோ பண்ணது, அதை வந்து ஐயா பண்ணதாட்டம் வந்து பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹிஸ்டரி ஒரு வேளை பண்ணால் இது உண்மையிலேயே ஐயா பண்ணுறது. ஆனால் எனக்கு எதுக்காக ராமநாதபுரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தில் இஸ்லாமிய வாக்குகள் அதிகம். அங்கே நின்று ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இமேஜ் அப்படியே பில்டப். நல்லா பார்த்துக்கோங்க, ஐயா எங்கே நிற்கிறாரு, யார் ஓட்டு போட்டிருக்கா, எப்படி ஜெயிச்சிருக்காரு, அங்கே நின்று ஜெயிச்சிருக்காரு. அப்போ ஐயா வந்து ஐயாவை அவங்க எவ்வளவு தூரம் லவ் பண்ணுறாங்க, இவங்க பேசுகிறது பூரா பொய்யப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அது அப்படியே இது வரைக்கும் என்ன ஓட்ட உடசல் இருக்கோ அது அத்தனையும் அங்கங்கே வச்சு அடைச்சி அழகாக கொண்டு போய் ஐயாவை நிப்பாட்டிடலாம். இது வரைக்கும் டேமேஜ் ஆனது எல்லாத்தையும் நாம் வந்து பேட்ச் ஒர்க் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வேளை ஐயா போட்டி போட்டார்னு வச்சுக்கோங்க, ராமநாதபுரத்தில் இறங்குறாருப்பா, அவரோட நம்ம ராமநாதபுரம் மக்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், அவரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், எலெக்ஷனோட ரியாக்ஷன், ரிசல்ட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதை நீங்களே சொல்லிடுங்களேன். நன்றி.